வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது கொஞ்சம் ஒரு சின்ன வீடியோ, பட் ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்ல நல்ல பிராண்டோட நேமை வச்சுக்கிட்டு ஆனால் ஃபேக் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் ப்ராடக்ட்ஸே நல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த UBL அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஏன்னா 200 ரூபாய்க்கு ப்ளூடூத் போர்ட்டபிள் ஸ்பீக்கரு, அதே சமயம் அது வந்து இத்தனை வருஷமாக வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னும் போது நல்ல விஷயம். பட் இதே ஸ்பீக்கரை நான் வாங்கிட்டு வரேன், JBL அப்படின்னு நம்பி வாங்குறேன்னு வைங்களேன். ஏன்னா பிரிண்ட்டு எல்லாமே JBLோட இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதை வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்தில் வேலை செய்யலை. நான் JBL அப்ரோச் பண்ணுறேன், என்கிட்ட இப்படி ஒரு ப்ராடக்ட் இல்லைடா, வேணா இதை நீ எங்கடா வாங்கினேன்னு சொல்லி நம்மளை காரி துப்பி அனுப்பிடுறாங்கன்னு வைங்க. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த Realme Buds 3 பற்றி பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அமேசானில் பார்க்க முடியுது, ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்க முடியுது, ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்க்கவே முடியலங்க. சரி, அதே சமயம் கமெண்ட்டில் வேறு ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ இது ஃபேக் மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. எப்படி அது பிராண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இல்லாத அளவுக்கு வந்து அவங்க ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் டைப் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. இதில் ரெண்டாவது என்னென்னா, பின்னாடி போட்டிருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் அச்சு பிசறாமல் பிரச்சனையே இல்லாமல் பக்காவாக இருக்குது. டோல் ஃப்ரீ நம்பரு, இதுதான் ரியல்மியோட டோல் ஃப்ரீ நம்பரு. இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணியும் பேசிட்டேன். சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசினேன். ஸோ கால் பண்ணி பேசும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரியல்மி இதில் வந்து ஓகே, யார்கிட்ட டேரெக்டாக பேசணுமோ அவங்ககிட்ட பேச முடிஞ்சது, தமிழ்லேயே பேச முடிஞ்சது. ஸோ பிரச்சனையே இல்லை. அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு ப்ராடக்ட் எங்கள் டேட்டா பேஸ்லேயே இல்லைங்க, எங்களுக்கு இதை பற்றி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. www.realme.com. பட் எங்ககிட்ட இது பற்றி அப்டேட் இல்லை சார். இப்போ ரியல்மியில் பார்த்தீங்கன்னா Realme Buds 3 அப்படின்னு வேணா ஒரு இயர்ஃபோன் இருக்குது சார். ஓகே மேம், ஆனால் அது ஒரு ஸ்டாக் அவைலபிளாக இல்லை. சரி மேம், தேங்க்ஸ் மேம். அவங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் என்ன வச்சேன்னா, முடிஞ்சால் இதை கொஞ்சம் எஸ்கலேட் பண்ணி பிராண்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கணும். நீங்கள் முடிஞ்சால் இந்த டீட்டெயிலை டெக்னிக்கல் டீமுக்கோ இல்லாட்டி ரியல்மிக்கோ அனுப்ப முடிஞ்சா இதை அனுப்பிவிடுங்க. இது அஃபிஷியலாக அவங்க ப்ராடக்ட் தானான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷனோ இல்லாட்டி ஒரு ப்ரெஸ் நோட்டோ கொடுத்துட்டாங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு தான். ஏன்னா இப்படி ஒரு ப்ராடக்ட் விற்கிது, அது நிஜமாவே ரியல்மி இது தானான்னு. அதே சமயம் ஷவுமிலையும் டைப் சி இருக்குது, அது அமேசானில் விற்கிது, அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிது, நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியுது. ஷவுமியோட டைப் சி ஹெட்ஃபோன்ஸை பற்றியும் செக் பண்ணேன். ஸோ அதை பற்றி செக் பண்ணும்போது ஷவுமியோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் இருந்தது. இருந்தாலும் அவங்ககிட்டையும் கால் பண்ணி ஒரு சில விஷயங்களை கேட்டு போமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கால் பண்ணேன். ஸோ அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணும்போது ஐ வாஸ் ப்ளோன் அவே அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில். ஸோ ரீச் பண்ணதுமே அவங்ககிட்ட நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட அஃபிஷியலாக அந்த ப்ராடக்ட் இருக்குது. Xiaomi டைப் சி இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க முடியுது. இது வந்து அஃபிஷியலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன் ப்ரோ. ஓகே, அது ஜென்யூனா இல்லையான்னு நீங்க கேட்கறதுக்காக கால் பண்ணிருக்கீங்க. ஷூர், அது வந்து உங்களுக்கு வந்து ஜென்யூன் தான். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி அதுல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஷாமியோட வெப்சைட்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ அவங்க மொத்தம் வந்து அப்போ ஷாமியோடது பிரச்சனை இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும் போல இந்த டைப் சி ஒயர்டு இயர்ஃபோன். இந்த ஒயர்டு இயர்ஃபோன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட நான் கேட்கும்போது அதில் இந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இல்லை ப்ரோ, எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஷாமி ப்ராடக்ட்டில் ஒர்க் ஆகுது, அதே சமயம் BBK ஃபேமிலி ப்ராடக்ட்ஸில் ஒர்க் ஆகுது. பட் மற்ற எதுலையுமே ஒர்க் ஆகாமல் ஒரு பெரிய பிரச்சனையும் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இருந்தாலும் இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் இந்த ப்ராடக்ட்டில் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சில பிராண்டட் ரெப்யூட்டட் பிராண்டோட நேமை வச்சு ப்ராடக்ட்ஸ் விற்க தான் செய்கிறாங்க. டேரெக்டாக சைனாவில் பண்ண வேண்டியது, பேரெல்லாம் போட வேண்டியது, ஒரு பேக்கேஜிங்கை போட வேண்டியது, 50 ரூபாய்க்கு விற்க வேண்டியது, 50 ரூபாய்க்கு. சரி ரைட்டு, ஆக மொத்தம் வந்து இந்த வீடியோலேயே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக ஷேர் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இதை ஒரு சிலர் வந்து என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் ஃபோனில் வேலை செய்தான்னு கேட்டாங்க. வேலை செய்தான்னு இப்போ பார்ப்போமே. அது ரியல்மி டைப் சி. அதை நான் எதில் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங்கோட ஃபோன் 2A ப்ளஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஏய் ஒர்க் ஆகுதுங்க, பரவாயில்லையே, நத்திங் ஃபோனில் ஒர்க் ஆகுது. வேண்டாங்க அனைமா இப்போ நத்திங் ஃபோன் 2லேயும் ஒர்க் ஆகணும், 2Aலேயும் ஒர்க் ஆகும், 2A ப்ளஸில் ஒர்க் ஆகுது, CMF ஃபோன் 1ல் ஒர்க் ஆகுதான்னு வேணால் நான் செக் பண்ணி சொல்கிறேன். இருந்தாலும் தான் இது அஃபிஷியல் ரியல்மியானே தெரியலையே. ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கிளாரிஃபிகேஷனோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், ட்விட்டர்லையோ இல்லாட்டி வேறு எங்கே சோஷியல் பிளாட்ஃபார்ம்லையோ எங்கேயாவது வந்து ரியல்மியோட சப்போர்ட்டை ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட தயவு செய்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி கேளுங்க. நீங்களும் கேட்டு பாருங்கள். அவங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் உள்ள ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் அதுக்கப்புறம் வந்து நிஜமாவே இது வந்து அவங்களுக்கே தெரியாமல் விற்றுக்கிட்டு இருக்காங்களா, இல்லாட்டி இது நிஜமாவே எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனையாவது கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ரியல்மிக்கான அந்த எல்லோ ஆக்சென்ட் அந்த கலர் வந்து நீங்கள் அங்கங்கே பார்க்க முடியுங்க. இதுக்கு பின்னாடி மட்டும் பிராண்ட் நேம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இருக்கா? நார்மலாக ப்ராடக்ட்லாம் டேக் வருமே, இதில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் வந்து ரியல்மி அப்படின்னு பார்க்கவே முடியாது. ஸோ அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். இந்த QR கோடை சப்போஸ் நான் ஸ்கேன் பண்ணேன்னா QR கோட்லேருந்து காப்பி பண்ண நம்பர் மட்டும் காப்பி ஆகுதுங்க, வேறு எதுவுமே வரல. இந்த ப்ராடக்டோட சீரியல் நம்பர் தான் இந்த QRல எம்பட் ஆகிருக்கு.
வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகே, ஸோ அதாங்க இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா சில சமயங்களில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ப்ராப்ளம்னு வரும்போது அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் போய் அப்ரோச் பண்ணும்போது இப்படி ஒரு ப்ராடக்ட் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லும்போது தான் நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, மற்றபடி வரதும் இல்லை. மொத்தம் ஷாமியில் டைப் சி வந்து இருக்குது, ரியல்மியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரியல்மி தான் இதுக்கப்புறம் ரொம்ப உறுதிப்படுத்தி சொன்னாங்கன்னா நம்ம எஸ்கேப்பு, அப்படி இல்லைனா வந்து ஸ்கிப்பு. ஓகே ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபுரணி பார்க்கலாம். பாய்.